ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள், ஒரு சூப்பராக ஒரு பெரிய பூசணிக்காயை தான் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பூசணிக்காய் பாருங்கள், ஒரு அளவு பழுத்திருக்கு, ஒரு அரை பழத்துக்கு பழுத்திருக்கு. இதை ஏதோ கடிச்சிருக்கு. அதனால தான் சரி இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது. அந்த காம்பை அறுத்து எடுக்கவே முடியலைங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ செடியில் இந்த ஒரு பூசணிக்காய் தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம எடுத்துருவோம். இந்த கொடியை நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே விட்டுட்டோம்னா இனிமேல் தான் இது நிறைய காயே வரும். பூசணிக்காய், இந்த அரசாணிக்காயோட சீசன் பார்த்திங்கன்னா இந்த பனிகாலம்தான். இந்த கார்த்திகை மார்கழிக்கு மேலே தான் நிறைய காயே காய்க்கும். அதனால தான் இப்போ நம்ம கொடி நம்ம முன்னாடியே போட்டதுனால ஒவ்வொரு காயாக வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா அடியில் சூப்பராக பழுத்திருக்கு. நல்ல வெயிட்டுங்க, நல்ல பெரிய காயாகவே வந்திருக்கு இந்த தடவை. போன தடவை வந்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காய் தான். ஆனால் இந்த தடவை பாருங்கள், நல்ல ஒரு பெரிய காயாக வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக பழுத்திருக்கு பாருங்கள். இதிலேருந்து நம்ம அடுத்த சீசனுக்கு விதை எடுத்து வச்சுக்கலாம். பீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரே செடியில் நிறைய காய் வந்துருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பீன்ஸ் ஒரு செடியில் இவ்வளோ காய் எடுக்கிறது. இன்னும் நிறைய செடியெல்லாம் இருக்குது, ஆனால் அதில் இன்னும் நிறைய காய் பிடிக்கல. இப்போ தான் பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 1-2 செடி இப்போ ரீசெண்டாக தான் மறுபடியும் நட்டு விட்டு இப்போ தழைஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பீன்ஸ் இருக்குன்ட்டு. இந்த பீன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் கடையில் வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணாலும், இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செடி வச்சு அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு சூப்பராக இருக்குங்க. இது நான் எடுத்த அன்னைக்கே வெஜிடபிள் பிரியாணியில் போட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. காய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பெருசாக ரொம்ப நீளம் இல்லை, அளவாக இருந்தாலுமே கூட ஓரளவு இந்த செடியில் இப்போ அப்படியே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக ஒன்றும் நிறைய வரல, ஆனால் இனிமேல் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். பீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 செடி இருந்ததுன்னா போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நிறைய காய் வந்துடும். இந்த ரோஸ் செடியில் பாருங்கள், இந்த ஒரு பூ நல்லா அழகாக இருக்குது. இதை நம்ம எடுத்துடலாம். ஸ்கூல் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கடையில் விற்பாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம செடியிலேருந்து எடுக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த பூ பாருங்கள், நல்லா மலர்ந்துருந்தது. ஏதோ பூச்சி ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடுச்சு போல இருக்குது. நேற்று பார்க்குறப்ப நல்லா இருந்தது, இப்போ இன்றைக்கி பார்க்குறப்ப ஃபுல்லாக பூச்சி ஃபுல்லாக சாப்பிட்டு இது பண்ணிட்டு போயிடுச்சு. இங்கே ஒரு வாது ஒடிஞ்சிருந்தது, அதில் ஒரு 2-3 மொட்டு இருந்தது. அது பாருங்கள் ஓரளவு நல்லாவே விரிஞ்சிருக்கு. இன்னும் நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே விரிஞ்சிடும். பூசணி பூ பாருங்கள், இது பாருங்கள் அடியில் பிஞ்சோட வரல. இது காயாக மாறாது. அடியில் பிஞ்சோடு வர்றது காயாக மாறும். இந்த மாதிரி தனி பூவாக வர்றது இது ஆண் பூ. பூ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.